ஃப்ரைடே காலையில் நேரமாக வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். 6:45 தான் வந்து வீட்டிலேருந்தே கிளம்புனோம். 5 மணிக்கெல்லாம் கிளம்பலான்னு சொல்லிட்டு 6:45 தான் வந்து ரெடியானோம். குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு புறப்பட்டு போகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. போகிற வழியிலேயே ஒரு 8 மணி போல் ஒரு ஹோட்டலில் நிறுத்தி சாப்பிட்டுட்டு திருச்செங்கோடு வந்துட்டு டீயும் நாங்கள் 3 பேர் வந்து ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டோம். நான் பசங்க 2 பேரும் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்து போயிட்டோம். நாமக்கல் பழைய மங்காளம்மன் தான் எங்களோட குலதெய்வம். வெளியே வந்து கோயில் வேலையெல்லாம் வந்து கொஞ்சம் நடந்துட்டுருக்கு. உள்ளே போனதும் டேரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சுட்டு தான் வந்து கோயிலுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறனால பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொங்கல் வைக்கிறது இந்த வெளியே மட்டும்தான் வந்து வீடியோ வந்து எடுத்திருக்கேன். கோயிலுக்குள்ளே போனதெல்லாம் வந்து வீடியோ வந்து எடுக்கல. ஏன்னா உள்ள சாமி கும்பிட போனதுக்கப்புறம் கவனம் இருக்காது, சாமி கும்பிட்றதுல கவனம் இருக்காது அப்படிங்கிறதுனால வெளியே மட்டும் தான் வந்து வீடியோ வந்து எடுத்திருக்கேன். நடுப்பையன் தான் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணா. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் வேலைக்கு வந்து போகிறேன் அப்படின்னு. டைலரிங் ஷாப் தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்காக விசிட்டிங் கார்டெலாம் வந்து அடிச்சிருந்தோம். அதையும் கையோட வச்சு சாமி பாதத்தில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கையோட அதையும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்து வந்தாச்சு. சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து கொஞ்சம் வயல்லாம் இருந்துச்சு, அங்கெல்லாம் ஃபோட்டோலாம் வந்து எடுத்துட்டு ஊருக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். மாமனாரோட சொந்த ஊர் வர ஊர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா வால்பாறையில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் வந்து இருக்கோம். சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து வர ஊரில் தான் வந்து இருக்காங்க. நாங்கள் காலையில் நேரமாக கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டு கோயிலேருந்து நம்ம வீட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிறதுனால நேராக வீட்டுக்கே வந்துட்டோம். நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது பொங்கல்லாம் வச்சுட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா மணி வந்து 2:30 ஆகிடுச்சு. மதியானம் சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு.